ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழைக்கு இதமாக ஒரு பக்கோடா செய்யலாமா? அதுக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா கார்ன் பக்கோடா. அதுக்கு முதல்ல ஒரு கார்னை, ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பொடியாக நீட்டாக நறுக்குன வெங்காயம், பெரிய 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 2, இஞ்சி பொடியாக நறுக்குனது போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப நான் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 1 கப் கடலை மாவு போட்டுக்கலாம். அதில் பாதி அளவு அரிசி மாவு. 1 கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா அரை கப்பு அரிசி மாவு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். நம்ம எல்லா மாவும் நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தெரியும் போண்டா பதம் எப்படி இருக்குன்னு. அந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சுட வச்சாச்சு. நம்ம நல்லா எண்ணெய் சுட்டோனையே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி போண்டாக்களை நம்ம போட வேண்டியதான். வெந்துடுச்சுன்னா 2 பக்கமும் திருப்பி எடுத்தோன்னா நம்மளோட கார்ன் பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த மழைக்கு இதமாக சூப்பராக இருக்கும். போட்டாச்சு, வேகட்டும், பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம திருப்பி விடலாம். போட்ட உடனே திருப்பாதீங்க, அப்புறம் பிரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி நம்ம திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் வேகட்டும். அவ்வளோதான், வெந்துருச்சு நம்மளோட கார்ன் பக்கோடாஸ். எடுத்துடலாம் இதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான கார்ன் பக்கோடாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி போடுறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.